அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். கலிபோர்னியாவை உலுக்கிய நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டாலும் பின்னர் திரும்ப பெறப்பட்டதால் மக்கள் நிம்மதி. கலிபோர்னியாவின் வடகடலோர பகுதிகளில் சுனாமி ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டு தற்போது திரும்ப பெறப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் நேற்று நள்ளிரவில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது டிக்டர் அளவுகோலில் 7ஆக பதிவாகியுள்ளது. பெர்ண்டேல் நகருக்கு அருகே தென்மேற்கில் 100 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் உருவானதாக அமெரிக்கா புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. நிலநடுக்கம் காரணமாக பல்வேறு பகுதிகளில் கட்டிடங்கள் குலுங்கின. கடைகளில் உள்ள பொருட்கள் அலுமாரிகளில் இருந்து விழுந்தன. பல குடியிருப்புகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. பொதுமக்கள் பீதியில் வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளுக்கு வந்தனர். நிலநடுக்கத்தால் ஒரு சில இடங்களில் கட்டிடங்கள் சேதமடைந்தன. 7 டிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் நிலநடுக்கத்தின் மையப்பகுதியில் இருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வடகடலோர பகுதிகளில் அபாயகரமான சுனாமி ஏற்படலாம் என சுனாமி எச்சரிக்கை மையம் தெரிவித்திருந்தது. இதையடுத்து அதிகாரிகள் விரைவான நடவடிக்கைகளில் இறங்கினர். மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டனர். பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்துவதற்காக அவசரகால நிலையை கலிபோர்னியா கவர்னர் கவின் நியூசோம் அறிவித்தார். பின்னர் 90 நிமிடங்களுக்கு பின்னர் ஒரு சில அறிவுறுத்தல்களுடன் சுனாமி எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டது. அதன் பின்னே அங்குள்ள மக்களுக்கு பெரும் நிம்மதி ஏற்பட்டது. சுனாமி எச்சரிக்கையை தொடர்ந்து பெர்க்லிக்ஸில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் சுனாமி அச்சுறுத்தல் குறைந்த பின்னர் அந்நடவடிக்கை கைவிடப்பட்டது. மக்கள் யாரும் வெளியேற்றப்படவில்லை. அதேபோல மெண்டோசினோ கவுண்டியில் அறிவுறுத்தலுடன் எச்சரிக்கையில் மாற்றம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் முக்கிய மாகாணத்தில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டமை அமெரிக்கா முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் இராணுவம் குருக்ஸ் பகுதியில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான பீரங்கிகளை இழந்துவிட்டதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், உக்ரைன் குருக்ஸ் பகுதியில் ஆயுதப்படையைச் சேர்ந்த 280 பேர் 24 மணி நேரத்தில் மட்டும் உயிரிழந்துள்ளார்கள். குருக்ஸ் பிராந்தியத்தின் ரஷ்ய சிறப்பு படைகள் உக்ரைன் இராணுவத்தினருடன் கடுமையான மோதலில் ஈடுபட்டனர். இந்த சூழலில் பீரங்கிகளை அளிக்கும் வாகனங்கள், 3 கார்கள், மின்னணு போர் நிலையம் மற்றும் 2 பீரங்கி ஏவுகணைகள் தாக்கியளிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அத்துடன் ஒட்டுமொத்தமாக குருக்ஸ் பகுதியில் 20,000க்கும் மேற்பட்ட ரஷ்ய படையினர் இதுவரை உயிரிழந்து விட்டதாகவும் 229 பீரங்கிகளை அவர்கள் இழந்துள்ளதாகவும் தெரிவித்திருப்பதுடன் குருக்ஸ் பிராந்தியத்தை விரைவில் ரஷ்யா மீட்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் லக்கி மார்வாத் பகுதியில் 6 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாகாணத்தின் சவுத் வாசிஸ்தான் பகுதியில் பல்வேறுபட்ட சிறப்பு நடவடிக்கைகளில் பற்றிய இரகசிய திட்டத்தில் பாதுகாப்பு படைகள் தனித்தனியாக நடவடிக்கை மேற்கொண்டதாக பாகிஸ்தான் இராணுவம் தெரிவித்துள்ளது. சவுத் வசீஸ்தானுக்கு உட்பட்ட ஷரோகா பகுதியில் நடந்த சோதனையில் கார்ஜி தலைவரான கான் முகமது என்ற கோரியாய் என்பவர் உட்பட 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும், லக்கி மார்வாத் பகுதியில் நடத்தப்பட்ட மற்றொரு சோதனையில் 6 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் இராணுவம் தெரிவித்துள்ளது. இவர்கள் தவிர 2 பயங்கரவாதிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் படுகொலை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த கான் முகமது என்பவரும் ஒருவராவார். இவரை பிடித்த தருவர்களுக்கு 10 லட்சம் அளிக்கப்படும் என பாகிஸ்தான் அரசு அறிவித்திருந்தது. பாகிஸ்தானில் கடந்த நவம்பரில் மட்டும் 68 இராணுவ அதிகாரிகள் மற்றும் 127 பயங்கரவாதிகள் உள்ளிட்ட 249 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். நாட்டில் பயங்கரவாதிகள் ஒழிக்கப்பட்டு அமைதி உறுதி செய்யப்படுவதற்கான பணியை பாதுகாப்பு படையினர் அர்ப்பணிப்புடன் மேற்கொண்டு வருவதாக பாகிஸ்தான் இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். சிரியாவில் தீவிரமாகும் உள்நாட்டு மோதல், கிளர்ச்சியாளர்கள் கைக்குள் அலப்போ உட்பட கமா முக்கிய நகரங்கள் சிக்கியதால் சிரிய அதிபருக்கு பின்னடைவா என உலக நாடுகள் கேள்வி. மத்திய கிழக்கு நாடான சிரியாவில் மீண்டும் உள்நாட்டு போர் வெடித்துள்ளது. சிரிய அதிபராக பஷர் அல் ஆசாத் கடந்த 2000 ஆண்டு முதல் ஆட்சியில் உள்ளார். கடந்த 2011ஆம் ஆண்டு சிரியாவில் வேலைவாய்ப்பு பிரச்சினை உள்ளிட்ட பல காரணங்களால் அதிபர் பஷர் ஆசாத்துக்கு எதிராக மிக கடுமையான போராட்டங்கள் வெடித்தது. ஆசாத்தை ஆதரிப்போர் மற்றும் எதிர்ப்போர் என இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் பலர் கொல்லப்பட்டார்கள். ரஷ்ய அதிபர் புடின் தலையிட்டால் ஆசாத் தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார். இந்நிலையில் கடந்த வாரம் முதல் ஹயாத் தஹ்ரீர் அல்காம் கிளர்ச்சி அமைப்பு இராணுவத்துடன் சண்டை ஆரம்பித்துள்ளது. அல்-கய்தாவுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த அமைப்பு ஆசாத்தின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர சூளுரைத்துள்ளது. கடந்த வாரம் வடமேற்கு சிரியாவில் கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலில் படையினர் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக சிரிய இராணுவம் தெரிவித்தது.
அலப்பு நகரை கிளர்ச்சியாளர்கள் கடந்த சனிக்கிழமை கைப்பற்றிய நிலையில் இராணுவம் அங்கிருந்து வெளியேறியது. சிரியாவுக்கு ஆதரவாக மீண்டும் ரஷ்ய இராணுவ விமானங்களை அனுப்பியுள்ளது. தலைநகர் டமாஸ்கஸில் இருந்து 380 கிலோமீட்டர் தொலைவில் வடக்கு பகுதியில் உள்ள நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமான அலப்போவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ள கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து நேற்றைய தினம் ஹமா நகரையும் கைப்பற்றியிருப்பது சிரிய அரசுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஹமா நகரம் தலைநகர் டமாஸ்கஸ் அலப்போ இடையிலான நேரடி இணைப்பு பாதை கொண்ட முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாகும். கிளர்ச்சியாளர்களுடன் நடந்த மோதலில் ஏராளமான இராணுவத்தினர் கொல்லப்பட்டதுடன் ரஷ்ய விமான தாக்குதலில் கிளர்ச்சியாளர்களும் பல நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் இது நகரப்பகுதி எனவும் பொதுமக்கள் அதிகம் செறிந்து வாழக்கூடிய பகுதி என்பதால் இங்கு மோதல் தொடர்ந்தால் பொதுமக்களும் பாதிக்கப்படுவார் என்பதால் ஹமா நகரை விட்டு வெளியேறியுள்ளதாக இராணுவம் தெரிவித்துள்ளது. இதனால் கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் ஹமா நகரம் சென்றுள்ளது. கிழக்கில் உள்ள 2 நகர்களை தொடர்ந்து தற்போது மத்திய சிரியாவில் உள்ள கோம்ஸ் நகரை கைப்பற்ற கிளர்ச்சியாளர்கள் முனைப்பு காட்டி வருகின்றனர். தாக்குதலுக்கு அஞ்சி ஆயிரக்கணக்கான மக்கள் கோம்ஸ் நகரை விட்டு வெளியேறியுள்ளார்கள். ஹோம்ஸ் கிழக்கு பகுதி நகரங்களுடன் டமாஸ்கஸை இணைக்கிறது. இந்த நகரை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றும் பட்சத்தில் தலைநகர் டமாஸ்கஸ் நோக்கி கிளர்ச்சி படைகள் முன்னேறுவது எளிதாக அமைந்துவிடும் என்பதால் சிரியாவில் உச்சக்கட்ட பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. பஹ்ரைனில் கைதான தமிழக மீனவர்கள் 28 பேர் வெறும் 10ஆம் தேதி விடுவிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தூதரகம் அனைத்து விதமான உதவிகளையும் மீனவர்களுக்கு செய்து வருவதாகவும் விடுவிப்பது தொடர்பான நடைமுறைகள் முடிவடைந்த பிறகு இந்தியா திரும்புவார்கள் என கூறப்பட்டது. தமிழக மீனவர்கள் 28 பேர் கடந்த செப்டம்பர் மாதம் மீன்பிடிக்க சென்றபோது பஹ்ரைன் நாட்டின் கடல் பகுதியில் எல்லை தாண்டி சென்றனர். இதையடுத்து அவர்கள் 28 பேரையும் பஹ்ரைன் அரசு கைது செய்தது. இந்த நிலையில் எல்லை தாண்டி சென்றதாக பஹ்ரைன் அரசால் கைது செய்யப்பட்ட 28 தமிழக மீனவர்கள் வெறும் 10ஆம் தேதி விடுவிக்கப்பட உள்ளதாக நெல்லை தொகுதி காங்கிரஸ் எம்பி ராபர்ட் புருஷுக்கு மத்திய மந்திரி ஜெய்சங்கர் கடிதம் மூலம் தெரியப்படுத்தியுள்ளார். 28 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டது தொடர்பாக நீங்கள் எனக்கு கடந்த செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி கடிதம் எழுதியிருந்தீர்கள். பஹ்ரைன் அரசால் கைது செய்யப்பட்ட அந்த மீனவர்கள் வரும் 10ஆம் தேதி விடுவிக்கப்படுவார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் தாயகம் திரும்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அவர்களை விடுவிப்பது தொடர்பான நடைமுறைகள் முடிவடைந்த பின்னர் அவர்கள் இந்தியா திரும்புவார்கள். இந்திய தூதரகம் அனைத்து விதமான உதவிகளையும் மீனவர்களுக்கு செய்து வருவதாகவும் அவர்கள் விரைவில் நாடு திரும்ப உள்ளதாகவும் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் உதவியுடன் ஆபத்தில் சிக்கிய 12 இந்திய மாலுமிகள் மீட்பு. வடக்கு அரபிக்கடலில் பயணித்தபோது மூழ்கிய இந்திய வணிக கப்பலில் சிக்கியிருந்த 12 மாலுமிகளை பாகிஸ்தான் உதவியுடன் இந்திய கடலோர காவல்படை மீட்டுள்ளது. இதுகுறித்து இந்திய கடலோர காவல்படை ஐசிஜி தெரிவித்துள்ளதாவது: குஜராத் மாநிலம் போர்பந்தரில் இருந்து ஈரானில் உள்ள பந்தர் அப்பாஸ் துறைமுகத்திற்கு கடந்த டிசம்பர் 2ஆம் தேதி புறப்பட்டு சென்றபோது கடல் சீற்றம் மற்றும் வெள்ளத்தால் இந்திய வணிக கப்பலான MSV AF ரான்பீர் கடலில் மூழ்கியது. இந்த சம்பவம் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள கண்காணிப்பு மற்றும் ஆய்வு பகுதியில் நிகழ்ந்தது. இதுகுறித்து மும்பையில் உள்ள இந்திய கடலோர காவல்படைக்கு தகவல் கிடைக்கப்பட்ட நிலையில் குஜராத்தில் உள்ள IG வடமேற்கு மண்டல தலைமையகத்துக்கு தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கப்பலான சதாக் சம்பவ இடத்துக்கு மீட்பு பணிக்காக அனுப்பப்பட்டது. இதையடுத்து பாகிஸ்தான் கடல்சார் பாதுகாப்பு அமைப்புடன் இணைந்து துவாரகாவுக்கு மேற்கில் 270 கிலோமீட்டர் தொலைவில் கப்பலில் சிக்கியிருந்த 12 பேர் மீட்கப்பட்டுள்ளார்கள். இந்த பணியில் பாகிஸ்தான் கடல்சார் பாதுகாப்பு அமைப்பின் விமானம் மற்றும் MV காஸ்கோ குளோரி ஈடுபடுத்தப்பட்டது. மீட்கப்பட்ட 12 பேருக்கும் உடனடியாக மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு உடல் நலத்துடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபத்தில் உள்ள கப்பல்களை மீட்க உதவும் லண்டனில் உள்ள ஒருங்கிணைந்த கடல்சார் தகவல் ஒத்துழைப்பு மையம் பாகிஸ்தானின் கடற்படை மற்றும் கடலோர காவல்படையை ஒருங்கிணைத்து இந்த மீட்பு நடவடிக்கைக்கு உதவியிருப்பதாக இந்திய கடலோர காவல்படை தெரிவித்திருப்பதுடன் பாகிஸ்தான் கடற்படைக்கும் நன்றிகளை தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் உள்ள ஒரு ஜூத ஜெப ஆலயத்தை தீ வைத்து கொளுத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. ஆஸ்திரேலியாவில் இருக்கும் ஸ்ட்ரேலியர்கள் வழிபாடு நிறுத்தும் ஜூத ஜெப ஆலயத்தின் மீதே தீ வைத்து கொளுத்தப்பட்டிருப்பதாகவும் அங்கு திரண்ட ஸ்டேல் மக்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 60 தீயணைப்பு வீரர்கள் மற்றும் 17 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து தீயை அணைத்தன. இதற்கிடையில் சம்பவம் நடந்த சில மணி நேரங்களுக்கு பின்னர் அருகிலுள்ள ஜூத பேக்கரியிலிருந்து ஒரு நபரை போலீசார் கைது செய்திருப்பதுடன் அவரிடம் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார்கள். பாலஸ்தீனம், காசா, மேற்கு கரை போன்ற பகுதிகளில் மக்கள் மீதான ஸ்டேலிய தாக்குதல்கள் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் ஸ்டேலுக்கு எதிரான போக்கு உலகம் முழுவதும் பரவியுள்ளது. இந்த சூழ்நிலையில் ஸ்டேலியர்களும் ஸ்டேல் கட்டுமானங்கள் மற்றும் ஸ்டேல் தொடர்பான விடயங்களும் உலக நாடுகளில் தாக்குதலுக்குள்ளாகி வரும் சூழ்நிலையில் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற சம்பவம் யூத மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.